வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ கிளாப் போர்ட். ஸோ வாரம் நம்ம நிகழ்ச்சியில் ரொம்பவே சூப்பரான டீமை பற்றி தான் பார்த்துட்டு இருப்போம். அந்த வகையில் இன்னைக்கும் சூப்பரான டீம் காத்துட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா குற்றம் 23 படத்தோட டீம் தான் நம்ம கூட இருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இது வரைக்கும் இந்த கேஸ்ல எந்த விதமான ரிப்போர்ட்டும் உங்கள்கிட்ட இருந்து வரல. இப்போ என்ன பண்ண போறீங்க? இடுப்புக்கு கீழே சூடும் இரக்கம் கூடவில்லை, இதயத்தில் காயம் கண்டேன். முட்டிக்காக தான் சொல்லுவாங்க போலீஸார். அது கூட இல்லை, இவன் நேராக இதயத்தில் தான் சொல்கிறான். ஆஸ் எ பர்சன் இட் செல்ஃப் அவருக்கு வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. அது ஒரு கம்ப்ளீட் ஆக்டர்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சன்னா அருண் விஜய் சார் தான். அறிவழகனும் கேமராமேன் அவங்க 2 பேரும் ஒர்க் பண்ணுறது வந்து இந்த படத்தில் மணிரத்னமும் பிசி ஸ்ரீராமும் ஒர்க் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்து. உச்சி வெயில் உல்லாச செல்ஃபியா? இன்னைக்கு நம்ம குற்றம் 23 படத்தோட லிரிக்கிஸ்ட் விவேகா நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கீங்க. ஸோ உங்களை பார்த்தாலே தெரியுது வந்து இப்போ ரொம்ப அப்கமிங் ஒரு லிரிக்கிஸ்ட்னா நீங்கள் தான் சொல்லலாம். அண்ட் உங்களோட கரியர் எப்படி சார் ஸ்டார்ட் ஆச்சு? என்னுடைய கரியர் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நீ வருவாயன படம் தான் என்னுடைய முதல் படம். நீ வருவாயன படத்தில் பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்கா என்கிற பாடலின் மூலமாக நான் அறிமுகம். எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது அந்த பாட்டு. ராஜகுமாரன் சார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஓகே. விக்ரமன் சார்ட்டு வந்து தனியாக படம் பண்ண ஆரம்பிச்ச உடனே அவரை நான் சந்தித்தேன். அவர் சந்தித்த உடனே நான் அப்போ வந்து நிறைய திருவண்ணாமலை அரசு கலைக்கல்லூரியில் மாநில அளவிலான கவிதை போட்டிகள் எல்லாம் பரிசு பெற்று அப்படி வந்து வர்றேன். அப்போது அதெல்லாம் அவர் பார்த்த உடனே ஒரு தகுதியுள்ள இளைஞர் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த படத்தில் அறிமுகப்படுத்தினார். நீ வருவாயன படத்தில் பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்கா பாடலின் மூலமாக அறிமுகப்படுத்தினார். அதுக்கு பிறகு அடுத்த வாரமே வந்து வானத்தை போல படத்தில் தாவணியை என்ன மயக்கிறே, அதுக்கு அடுத்தது ஆமாம் ஆனந்தம் மின்சாரம் மீது பயிர்ந்தது புன்னகை சமார்ப்பமாக பரிச்சு. அதுக்கு பிறகு சூப்பர் அங்கே ஆரம்பிச்சது. அண்ட் குற்றம் 23 இந்த படத்தில் எப்படி சார் வந்தீங்க? குற்றம் 23 படத்தில் எப்படி நான் வந்தேங்கிறது ரொம்ப அதிர்ச்சியெல்லாம் கிடையாது. ஏன்னா அதிர்ச்சி கிடையாது. ஏன் சொல்கிறேன் இல்லை, ஏன்னா அறிவழகன் சாருக்கு வந்து நான் கண்டினியூஸாக அவருடைய முதல் படத்துலேருந்து பணியாற்றிக்கிட்டு இருக்கேன். அறிவழகன் வந்து என்னுடைய பாடல் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு டைரக்டர். எப்படி சொல்கிறான்னா, நிறைய குத்துப்பாடலெல்லாம் எழுதி விடணும். அந்த கோழியை விட கோழி, மியா மியா பூனை, எக்ஸ்கியூஸ் மீ கந்தசாமி, என் பேர் மீனாகுமாரி, டேடி மம்மி வீட்டில், சிக்கு சிக்கு, இது மாதிரி பயங்கரமாக நிறைய குத்துப்பாடல்கள், சிங்கம் படத்தினுடைய பாடல், குட்டி படத்தினுடைய அப்படிலாம் வந்துக்கிட்டு இருந்த சூழலில் அழகாக வந்து ஈரம் படத்தில் அனைத்து பாடல்களும் மெல்லிசை பாடல்களாக கொடுத்து அதில் ஆல் சாங்ஸ் நான் எழுதினேன். அது வந்து எனக்கு பெரிய பேர். விழிய விழிய மழையே மழையே அந்த பாடலாக இருக்கட்டும், தரையிறங்கிய பறவை போலே பாடல், சாரல்யன் என் ஜன்னல் உடைக்கிறது பாட்டு, எல்லா பாட்டுமே ஒவ்வொரு விதத்தில் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு என்னுடைய மெல்லிசை முகத்தையும் வந்து நல்லா தெரியப்படுத்தினேன். அதுக்கு பிறகு நிறைய மெல்லிசை பாடல்களும் எழுத ஆரம்பித்தேன். ஸோ அறிவழகன் சாருக்கு வந்து நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அவருடைய எல்லா படங்கள்லையும் நான் பாடல் எழுதியிருக்கேன். அதுக்கடுத்து வள்ளினம் படத்தில் எழுதினேன். அப்புறம் ஆராதசனம் படத்தினுடைய அனைத்து பாடல்கள் நான் எழுதினேன். இந்த படத்தினுடைய அனைத்து பாடல்கள் அப்படி தொடர்ச்சியாக அவரோட நான் வந்து ரொம்ப அவரோட நான் பணியாற்றுகிற அவருடைய பாடலாசிரியர் நான் தான். அதனால அவருக்கு தொடர்ச்சியாக அதனால அப்படியே வந்துடுச்சு. இது வரைக்கும் இந்த கேஸ்ல எந்த விதமான ரிப்போர்ட்டும் உங்கள்கிட்ட இருந்து வரல. இப்போ என்ன பண்ண போறீங்க? மூணு பேரும் இறந்துருக்காங்க. அந்த பொண்ணு உடம்புல கூட இதே மெடிக்கல் கண்டன் தான் இருந்தது. பாடியை பார்த்த ஐ விட்னஸ் இவங்க தான். பேர் திண்டல், ஆனால் வாயை திறந்த சுனாமி சார். அசிஸ்டன்ட் கமிஷனர் வெற்றிமாறன். இப்போ எதுக்கு வந்திருக்கீங்க? கொலையை பார்த்ததுக்கா? இல்ல, அந்த கொலையவே நீங்க பண்ணிருக்கலாம்ல. கடைசி வரைக்கும் இந்த கேஸ் நீங்க முடிக்க கூடாது. ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்க கூடாது. உச்சி வெயில் உல்லாச செல்ஃபியா? கல்ச்சர் சென்டிமெண்ட்ஸை வச்சு டாக்டர்ஸ்க்கு ஒரு பிஸ்னஸ்னா எனக்கும் ஒரு பிஸ்னஸ். நான் இப்போ பண்ண போகிறது ரெட் காலர் கிரைம். This is medical crime.
சூப்பர் சார். அண்ட் நெக்ஸ்ட் வந்து விஷால் சந்திரசேகர் சார். இவர் வந்து ஒரு சூப்பரான மியூசிக் டைரக்டர், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? சூப்பராக இருந்தது. ஏன்னா அவருக்கு ஏற்கனவே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு மிகப்பெரிய ஹிட் சாங் சிம்பா என்கிற படத்தில் பிஞ்சில பிஞ்சிலன்னு ஒரு பாட்டு, நெஞ்சில உள்ள மஞ்சா சோரை எடுக்குதுடா பெரிய ஹிட். அது சிம்பு பாடியிருக்காரு. ஒரு மிகப்பெரிய வெற்றி பாடல் அது. அந்த பாட்டு வந்து ஏற்கனவே குத்து பாட்டு அப்படின்றது. அந்த பாட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதுக்கு பிறகு இந்த படத்தில் அனைத்து பாடல்களும் வர ரொம்ப அற்புதமான ஒரு இசையமைப்பாளர். ரொம்ப சொல்லியிருக்காரு அவர். நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே உங்களை வந்து சந்திச்சிருக்கேன் சார் நான் சொல்லியிருக்காரு. ஆனால் அவரோட சேர்ந்து இன்னைக்கு நான் பணியாற்றப்போ எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. கண்டிப்பா அவருக்கும் அது இருக்கும். இப்போ விஷால் சந்திரசேகர் சார் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், அது எங்களுக்கு தெரியும். ஒரு நல்ல மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு, அதெல்லாம் ஓகே. தெரியாத விஷயம் எங்ககிட்ட ஏதாவது ஷேர் பண்ணுங்களா அவரை பத்தி? ஏன்னா நீங்க வந்து அவரும் உங்களோட பேச்சிலே தெரியுது நீங்களும் அவரும் எவ்வளவு க்ளோஸ்ன்ற விஷயம். ஸோ நீங்க ஷேர் பண்ணுங்க சார். இல்லை, எனக்கே தெரியாத விஷயம் என்னன்னா அவர் தான் சொன்னார். நான் வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு உங்களுடைய வீட்டில் வந்து சந்திச்சிருக்கேன் சார் அப்படின்னாரு. உங்க வீட்ல வந்து அவர் சந்திச்சிருக்கேன் சார் அப்படின்னு சொன்னாரு. அது ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருந்தது. அது நல்ல வெற்றி அடைந்த பிறகு ஒரு இசையமைப்பாளர் சொல்றது என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டு போயிருக்கேன். ஏன்னா எனக்கு ஞாபகம் இல்லை, அவரை நான் பார்த்த ஞாபகமே இல்லை. உங்களை நான் வந்து சந்திச்சு ஒரு மலையாள ஒரு சிங்கர் வந்து அனுப்பி வச்சிருந்தாரு உங்ககிட்ட சந்திக்கிறதுக்காக அப்படின்னு சொன்னாரு. அது வந்து ரொம்ப ஒரு ஜென்யூனாக இருந்தது. ஒரு இன்னைக்கு நல்ல வெற்றி அடைந்த ஒரு இளையம் இசையமைப்பாளராக வளர்ந்துட்டு வராரு. நான் உங்களை அன்னைக்கு வந்து பார்த்து நான் கேட்டேன் சார், எனக்கு வந்து சில அறிமுகங்கள் நான் உங்களை பார்த்து கேட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப ஒரு 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 அற்புதமான ஒரு டவுன் டு எர்த்தான ஒரு செயல் தான் அது. அது ரொம்ப மகிழ்ச்சியாக. அவங்க மனைவி ஒரு பெரிய சிங்கர். இந்த படத்தில் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. ஆமாம், அந்த தொடுவானம் நேற்று வரை அது தொலைதூரம் என்கிற பாடல் ரொம்ப, அந்த பாட்டு இயல்பாவே ரொம்ப சூப்பர் பாட்டு. அதில் அவரும் சரி அவங்க வைஃபும் சரி ஆடட் அட்வான்டேஜ். ரெண்டு பேரும் சிங்கர்ஸ். உயிர் துடிக்க முகம் திருப்பி செல்வது குற்றம் தான். நண்பன் விழி கசிகையிலே உன்னழுவல் குற்றம் தான். முகம் தெரியா உயிர் துடிக்க முகம் திருப்பி செல்வது குற்றம் தான். நண்பன் விழி கசிகையிலே உன்னழுவல் குற்றம் தான். நீதிமன்றம் சொல்வது மட்டும் குற்றம் இல்லை, நெஞ்சம் சொல்லும் நியாயத்தை கேளடா. வாழெடுத்து கொள்வது மட்டும் குற்றம் இல்லை, வார்த்தைகளால் கொள்வதும் குற்றம் தான். உன்னை நம்பி வரும் பெண்ணையே நிர்கதியாய் விடுதல் குற்றம். உன்னை உயிராக்கிய பெற்றோரை மறத்தல் குற்றம். நெற்றிக் கண் திறந்தால் கூட குற்றம் 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 தான். குற்றத்தின் தோழன் ஆசை, குற்றத்தின் வாசல் கோபம், குற்றத்தின் பலனை பாவம், குற்றங்கள் வாழ்வின் சாபம். குற்றத்தின் வாசல் கோபம், குற்றத்தின் பலனை பாவம், குற்றங்கள் வாழ்வின் சாபம். தெரியா உயிர் துடிக்க முகம் திருப்பிச் செல்வது குற்றம் தான். நண்பன் விழி கசிகையிலே உன்னழுவல் குற்றம் தான். மனிதனை கொள்கிறானே மனிதன், இறைவன் தானே கூலி படைத்தாலே. குற்றத்தின் தோழன் ஆசை, குற்றத்தின் வாசல் கோபம், குற்றத்தின் பலனை குற்றங்கள் வாழ்வின் சாபம். குற்றத்தின் தோழன் ஆசை, குற்றத்தின் வாசல் கோபம், குற்றத்தின் பலனை பாவம், குற்றங்கள் வாழ்வின் சாபம். உயிர் துடிக்க செல்வது குற்றம் தான். நண்பன் விழி கசிகையிலே உணர்வல் குற்றம் தான். அண்ட் இந்த படத்தில் குற்றம் 23 படத்தில் வந்து ஒரு சேலஞ்சிங்கான சாங் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் லிரிக்ஸ் எழுதுறதுக்கு அப்படின்னா நீங்கள் எங்கேயாவது ஃபீல் பண்ணீங்களா? இல்லை சேலஞ்சிங்கான சாங்னா ஏதாவது சொல்லுவீங்களா இந்த படத்துலயா? அவருக்கு எழுதுற ஒவ்வொன்றுமே சேலஞ்சிங் தான். அது பர்டிகுலராக இந்த பாட்டுக்கு வந்து நான் ரொம்ப உழைச்சேன்ப்பா அப்படின்னா நீங்கள் எந்த பாட்டு சொல்லுவீங்க? பொறி வைத்து கைது செய்ய, அதான் முத பாட்டு எழுதின இந்த படத்துக்கு. அவர் வந்து ஒரு காப், அவருடைய ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னுடைய வார்த்தைகள் உள்ளா இருக்கணும் அப்படின்னா போலீஸ் வந்து கைது செய்வார். பொறி வைத்து கைது செய்யும் பெண்ணின் கண்ணிலே புரியாமல் மாட்டிக்கொண்டேனே, இடுப்புக்கு கீழே சூடும் இரக்கம் கூடவில்லை, இதயத்தில் காயம் கண்டேன். முட்டிக்காக தான் சொல்லுவாங்க போலீஸார். அது கூட இல்லை, இவன் நேராக இதயத்தில் தான் சொல்கிறான் அந்த பொண்ணு. ஸோ எல்லாமே இப்போ அந்த போலீஸ் ரிலேட்டட் லிரிக்ஸாக இருக்கும் உள்ளார. அதே போல் பார்த்தீங்கன்னா குற்றம் குற்றம்னு ஒரு தீம் சாங். ஆமாம், அறிவுகளின் கூச்சல் குற்றம் மெய்மறக்கும் ஆன்மீகத்தில்
அளவெடுத்த வார்த்தை குற்றம் நண்பர்களின் கூடாரத்தில் அப்படின்னு. அது அந்த வரையில் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதுவும் ஒவ்வொரு இடத்துல ஒரு குற்றம் வந்து மாறுபடும். எது குற்றம்? இப்போ நமக்கு ஒன்று குற்றம், வெளிநாட்டுக்கு இருக்கிறவங்க ஒரு குற்றம். இங்கே வந்து கை குலுக்குனாலே குற்றம்னு சொல்கிற ஆளுங்க இருக்காங்க. அங்கே நடு சாலையிலே கட்டி பிடிச்சி போயிட்டு இருக்கிறவங்களும் பார்க்குறோம் வெளிநாடுகளில். இது எந்தெந்த நாடு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கசகசா வந்து உணவுப் பொருளில் வாசனை பொருளாக நம்ம பார்க்குறோம். அப்போ அரபு நாடுகள்லாம் அது வந்து எடுத்துகிட்டு போனாலும் மரண தண்டனைக்குரிய குற்றம்னு பார்க்குறோம். இப்போ குற்றம்ங்கிறது எது, யாரை, ஒவ்வொருத்தர் பார்வையிலும் குற்றங்கிறது வேற. இதெல்லாம் ஒரு தப்பாயான்னு சொல்கிறவங்க இருக்கான், இதுதான் பெரிய தப்புன்னு சொல்கிறவங்க இருக்கான். ஸோ ஒரு அதை பற்றி மையமாக வச்சு அந்த பாட்டு, இந்த குற்றம் என்கிற அந்த மையப்பாடு ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. ஓகே. பொறி வைத்து கைது செய்யும் பெண்ணின் கண்ணிலே புரியாமல் மாட்டிக்கொண்டேனே. இடுப்புக்கு கீழே சூடும் இரக்கம் கூட இல்லை, இதயத்தில் காயம் கொண்டேனே. மிடுக்காக திருகின்ற என் திமிரை தின்றாளே, துடுக்காக உயிர் மேலே துப்பாக்கி வைத்தாளே. சார், உங்க ஒய்ஃப் பேசுறாங்க. சரி சார், கொஞ்சம் அட்வான்ஸா போயிட்டு. ஆகாயம் என்னை தீண்டிதே, பொறி வைத்து கைது செய்யும் பெண்ணின் கண்ணிலே புரியாமல் மாட்டிக்கொண்டேனே. இடுப்புக்கு கீழே சூடும் இரக்கம் கூட இல்லை, இதயத்தில் காயம் கண்டேனே. போட்டு நடந்தவனை சிறகுகள் பூட்டி பறக்க வைத்தாய், உடைகள் தைத்த நட்சத்திரம் உயர வைத்தாய். கொடிமரம் போல நின்றவனை உச்சி வெயில உல்லாச செல்ஃபியா விட்டாய், இடி விழுந்தாலும் சிரித்தவனை இழக வைத்தாய். நீடமில்லாமல் சுழன்று வந்த நிரந்தரமாக அபகரித்தாய். கடமைக்கெல்லாம் விடுமுறைகள் போடவே என்னை பணித்தாய். படிகளை தாண்டி நீ நுழைய பரவசமாச்சு என் வீடு, நொடிகளும் கூட நழுவாமல் வாழுகிறேன். குடைப்பிடித்தோடும் முன்னருகே இடஒதுக்கீடு பெறுவதற்கு முயன்றிடும் நீர காற்றோடு மோதுகிறேன். கடலினில் சேர்ந்த நீலத்தை போல் உறவுகளோடு கலந்து விட்டாய். கதைகளில் கேட்ட வாழ்க்கையை எனக்கு நீ காட்டிவிட்டாய். ஓகே, ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கூட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் குற்றம் 23 படத்தை பற்றி ஷேர் பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக் போயிட்டு வந்துருங்க. இது வரைக்கும் இந்த கேஸ்ல எந்த விதமான ரிப்போர்ட்டும் உங்கள்ட்ட இருந்து வரல. இப்போ என்ன பண்ண போறீங்க?
இடுப்புக்கு கீழே சூடும் இரக்கம் கூடவில்லை, இதயத்தில் காயம் கண்டேன். முட்டிக்காக தான் சொல்லுவாங்க போலீஸார். அது கூட இல்லை, இவன் நேராக இதயத்தில் தான் சொல்கிறான் அந்த ஆஸ் எ பர்சன் இட் செல்ஃப் அவருக்கு வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. அது ஒரு கம்ப்ளீட் ஆக்டர்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சன்னா அருண் விஜய் சார் தான். அறிவழகனும் கேமராமேன் அவங்க 2 பேரும் ஒர்க் பண்ணுறது வந்து இந்த படத்தில் மணிரத்னமும் பிசி ஸ்ரீராமும் ஒர்க் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்து. உச்சி வெயில் உல்லாச சில்பியா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் எந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கெல்லாம் இந்த படத்துக்கு பாடல் எழுதியிருக்கீங்க சார்? இதில் வந்து 3 பாடல்கள் வந்து பொறி வைத்து கைசி, அது ஒரு டுவேட் பாடல், ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னுடைய டுவேட் பாடல். தீம் சாங் வந்து குற்றம் குற்றம்னு சொல்லிட்டு அந்த குற்றத்தை பற்றின அந்த ஒரு தீம் சாங். தொடுவானம் நேற்றுவதை தொலைதூரம் பாட்டு வந்து நாளைக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு நினைக்கிற ஒரு தாயினுடைய உள்ள உணர்வுகள். உண்மையிலே சொல்ல போனால் எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச பாட்டு அது. அதில் ஒரு வருத்தம் என்னன்னா அந்த பாட்டு ரொம்ப சின்னதாக வச்சுட்டாங்க. ஒரு பல்லவி ஒரு சரணம் அப்படின்னு ஒரு குட்டியோண்டு பாடல் ஆயிடுச்சு. அது இன்னும் கொஞ்சம் பெரிய பாடலாக இருந்தால் பெரிய சந்தோஷம் இருந்தாலும் அது சூப்பராக வந்திருக்கு அந்த பாட்டு. கண்டிப்பா சார். அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் அறிவழகன் சார், அவரை பற்றி நீங்கள் சொல்லியே ஆகணும். ஆமாம், அவரை பற்றி ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேங்க. என்னன்னா அவர் வந்து ஈரம் படம் பண்ண உடனே ஃபில்ம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்டுங்களை பற்றி பேட்டி கண்டுருந்தாங்க சும்மா ஒரு இதழில். உங்களுக்கு பிடிச்ச டைரக்டர் யார் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும்ல. இப்போ நேராக வந்து ஒருத்தட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து அப்படியே டைரக்டரான குரூப்ஸ் தான் நிறைய இருக்கும் சினிமாவில். ஆனால் இன்ஸ்டியூட்டில் முடிச்சுட்டு வந்து வெற்றி அடைஞ்ச டைரக்டர்கள் யாருன்னா ரொம்ப சொற்பமான ஆளுகள் தான் இருப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆர்கே செல்வமணி போன்றவர்கள், ஆபவானன் போன்றவர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆனால் அந்த பேட்டியில் வந்து தொடர்ச்சியாக ஒரு 7-8 பேர் எங்களுடைய ஆதர்ச இயக்குனர் வந்து அறிவழகன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது அவருக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு தான் சொல்லலாம். ஏன்னா முதல் படத்திலேயே ஈரம் என்கிற அந்த வித்தியாசமான ஒரு த்ரில்லர் அவர் எடுத்ததன் மூலமாக தொடர்ச்சியாக அந்த ஃபில்ம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்லாம் அவரை வந்து அப்படி பிரமிப்பாக சொல்லியிருந்தாங்க. அதை காப்பாற்றுற மாதிரி அடுத்த படம் தேசிய விருது, அதற்கு அடுத்த படம் வித்தியாசமான படம், இப்போ ஒரு வித்தியாசமான களம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கும். எதை பண்ணாலும் அதை சரியாக பண்ணணும், ரொம்ப நுட்பமாக பண்ணணும். அது மாதிரி ஆடியன்ஸை வந்து வியப்பில் ஆழ்த்தணும். அப்படி நீங்கள் ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இது அறிவழகனோட படம் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியும். அதான் நேற்று ப்ரெஸ் மீட்டில் கூட ஒரு நண்பர் பேசிட்டு சொன்னார், இவர் சங்கர் சாரோட அசிஸ்டண்டா கௌதம் மேனனோட அசிஸ்டண்டான்ற மாதிரியே இருக்கு. ஏன்னா 2 கலவையாக இருக்கு அப்படின்னு. அது சங்கர் சார் வந்து ஈரம் படத்தினுடைய ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் பேசுறது எனக்கு ஞாபகம் இருக்கு. அறிவழகனும் கேமராமேன் அவங்க 2 பேரும் ஒர்க் பண்ணுறது வந்து இந்த படத்தில் மணிரத்னமும் பிசி ஸ்ரீராமும் ஒர்க் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்து. சூப்பர், தட் வாஸ் கிரேட் திங் சார். அந்த மாதிரி ஒரு வார்த்தை அவர் வாயிலிருந்து வர்றது ரொம்பவே பெரிய விஷயம். இது வரைக்கும் இந்த கேஸ்ல எந்த விதமான ரிப்போர்ட்டும் உங்கள்ட்ட இருந்து வரல. இப்போ என்ன பண்ண போறீங்க? மூணு பேரும் இறந்துருக்காங்க. அந்த பொண்ணு உடம்புல கூட இதே மெடிக்கல் கண்டென்ட் தான் இருந்தது. பாடியை பார்த்த ஐ விட்னஸ் இவங்க தான். பேர் திண்டல், ஆனால் வாயை திறந்த சுனாமி சார். அசிஸ்டன்ட் கமிஷனர் வெற்றிமாறன். இப்போ எதுக்கு வந்திருக்கீங்க? கொலையை பார்த்ததுக்கா? இல்ல, அந்த கொலையவே நீங்க பண்ணிருக்கலாம்ல. கடைசி வரைக்கும் இந்த கேஸ் நீங்க முடிக்க கூடாது. ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்க கூடாது. உச்சி வெயில் உல்லாச சில்பியா. கல்ச்சர் சென்டிமெண்ட்ஸை வச்சு டாக்டர்ஸ்க்கு ஒரு பிஸ்னஸ்னா எனக்கும் ஒரு பிஸ்னஸ். நான் இப்போ பண்ண போகிறது ரெட் காலர் கிரைம். This is medical crime.
அண்ட் வந்து நீங்கள் வரிகள் எழுதும்பொழுது அதை நீங்கள் பாடலாக வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த ஃபீல் எப்படி இருக்குது சார்? ஏன்னா நம்ம எழுதின வரிகள் பாடல்களாக வெளியே வந்த பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பாக ஆமா, நிச்சயமா. அந்த வகையில் இந்த படத்தை எந்த மாதிரி படம் பிடிச்சிருக்காங்க பார்ப்போம், நம்ம வரிகளுக்கும் அவங்க படப்பிடிப்பு செஞ்சதுக்கும் எந்த மாதிரி நம்முடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுதான்னு பார்ப்போம், அல்லது நம்ம எதிர்பார்ப்போ கடந்து பெரிய அளவுக்கு சூப்பராக இருக்கும். எல்லாமே இருக்கும், ஒரு இன்ப அதிர்ச்சியாகவும் இருக்கும், துன்ப அதிர்ச்சியாகவும் இருக்கும். கண்டிப்பா இருக்கும், பாசிட்டிவ் சைடு எது நெகட்டிவ் சைடு. ஸோ வந்து ஆனால் வந்து ஆரம்ப காலத்தில் நம்ம பாடலை ஸ்க்ரீனில் பார்க்கறதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விமர்சன கண்ணோட்டத்தோட பார்ப்போம் நம்ம பாட்டியை. நம்ம எல்லாமே நம்ம வரிகள் நம்ம மனசுல இருந்ததெல்லாம் டிவியில போதே அப்படின்ற பொழுது ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா சார். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நீங்க இதுக்கப்புறம் என்ன மாதிரி படங்களுக்கு சேலஞ்சிங்காக எழுத போறீங்க ஸ்கிரிப்ட், இல்லை நீங்கள் என்ன மாதிரி படம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? இல்லை நான் தொடர்ச்சியாக எழுதிட்டு இருக்கேன். அதோ அடுத்து வந்து அஜித் சார் நடிக்கிற விவேகம் படத்தினுடைய பாடல் எழுதினேன். ஒரு சிவகார்த்திகேயன் அவர்களுடைய வேலைக்காரன் படத்தில் பாடல் எழுதியிருக்கேன். அடுத்து மொட்டை சிவா கெட்ட சிவா அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகுது. சிவலிங்கா படத்தினுடைய அனைத்து பாடல்கள் எழுதியிருக்கேன். யங் மங் சங் என்ற பிரபுதேவா அவர்களுடைய படம், வரிசையாக ஒரு 70-80 படங்கள் இருக்குது தொடர்ச்சியாக வர வேண்டியது. அது எல்லாமே புது புது களங்கள் தான். இயக்குநர்கள் சொல்கிறத பொறுத்து தான். நம்ம இந்த பாட்டு தான் எழுதணும்னு உட்காந்து டைரக்டரை போய் மீட் பண்ணுறது இல்லை. அவங்க சொன்ன உடனே இதில் எவ்வளோ சிறப்பாக நம்ம ஒரு பாட்டை கொடுக்க முடியும், அப்படிதான். ஓகே ஓகே, சூப்பர் சார். அண்ட் இதேபடி உங்களோட பயணம் த்ரூ அவுட் தொடரணும் அண்ட் இன்னும் கூட சக்ஸஸ்ஃபுல் லிரிக்கிஸ்டாக வரணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் சார். தேங்க்யூ, ரொம்ப மகிழ்ச்சி. முகம் திருப்பிச் செல்வது குற்றம் தான், நண்பன் விழி கசிகையிலே உன்னழுவல் குற்றம் தான். முகம் தெரியா உயிர் துடிக்க முகம் திருப்பிச் செல்வது குற்றம் தான், நண்பன் விழி கசிகையிலே உன்னழுவல் குற்றம் தான். நீதிமன்றம் சொல்வது மட்டும் குற்றம் இல்லை, நெஞ்சம் சொல்லும் நியாயத்தை கேளடா. பாடெடுத்து கொள்வது மட்டும் குற்றம் இல்லை, வார்த்தைகளால் கொள்வதும் குற்றம் தான். உன்னை நம்பி வரும் பெண்ணையே நிர்கதியாய் விடுதல் குற்றம், உன்னை உயிராக்கிய பெற்றோரை மறத்தல் குற்றம், நெற்றிக் கண் திறந்தால் கூட குற்றம் 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 தான். குற்றத்தின் தோழன் ஆசை, குற்றத்தின் வாசல் கோபம், குற்றத்தின் பலனை பாவம், குற்றங்கள் வாழ்வின் சாபம். குற்றத்தின் வாசல் கோபம், குற்றத்தின் பலனை பாவம், குற்றங்கள் வாழ்வின் சாபம். தெரியா உயிர் துடிக்க முகம் திருப்பிச் செல்வது குற்றம் தான், நண்பன் விழி கசிகையிலே உன்னழுவல் குற்றம் தான். மனிதனை ஏவி விட்டேதான், மனிதனை கொள்கிறானே மனிதன். ஏதுமற்று அழுவோர்க்கெல்லாம் இறைவன் தானே கூலி படைத்தானே. குற்றத்தின் தோழன் ஆசை, குற்றத்தின் வாசல் கோபம், குற்றத்தின் பலனை குற்றங்கள் வாழ்வின் சாபம். குற்றத்தின் தோழன் ஆசை, குற்றத்தின் வாசல் கோபம், குற்றத்தின் பலனை பாவம், குற்றங்கள் வாழ்வின் சாபம். தெரியா உயிர் துடிக்க திருப்பிச் செல்வது குற்றம் தான், நண்பன் விழி கசிகையிலே உன்னழுவல் குற்றம் தான். குற்றம் 23 படத்தோட டீம்ல இப்போ நம்ம பார்க்க போறது இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் விஷால் சந்திரசேகர். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி சார் இந்த சான்ஸ் எல்லாம் எப்படி கிடைச்சது சார்? எப்படி நீங்க முதல்ல ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆனீங்க? ஆக்சுவலாக கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான். என்னோட ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா இனம்னு சொல்லிட்டு ஒரு படம், அது வந்து சந்தோஷ் சிவன் சார் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அது ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமான்னு கூட சொல்லலாம். இலங்கை இஷ்யூ அதெல்லாம் வந்ததுனால. ஆனால் படம் வந்து சரியாக தியேட்டர் விட்டு தூக்கிட்டாங்க சில ரீசன்ஸ்னால. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச பெரிய வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா அப்புச்சி கிராமம் ஒரு படம். அப்புச்சி கிராமம் அதில் ஒரு என் கண்ணுக்குள்ளே ஒரு சிறுக்கின்னு ஒரு பாட்டு, அது கொஞ்சம் ஓரளவுக்கு டீசெண்டாக போச்சு. அதுக்கப்புறம் ஜில் ஜங் ஜக், ஃபைனலி குற்றம். ஓகே, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னலில் தான் வந்திருக்கீங்க. சேம் ஜேர்னல் மெலோடியாக இல்லாமல் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஜேர்னல். ஸோ குற்றம் 23 இந்த படத்தோட ஜேர்னலுக்கு எப்படி நீங்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணீங்க? நிறைய விஷயம் மைண்டில் வச்சுக்க வேண்டியது இருந்தது. அதாவது சார் வந்து சொன்ன ஒரே ஒரு மெயின் விஷயம் என்னென்னா, அவர் கதை கரு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்கிட்ட வந்து சொன்ன விஷயமே வந்து அந்த படத்தோட டோன் எப்படி இருக்கும், ஒயிட் அண்ட் ப்ளூ
ப்ளூயிஷ் க்ரீன் அந்த டோனில் இருக்கும். ஸோ Okay. ஒரு டேரக்டர் வந்து ஃபஸ்ட் டைம் அப்படி சொல்லும்போது எனக்கு வந்து, ஏன்னா நான் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் ஃபஸ்ட் டைம் ஒரு டேரக்டர் வந்து ஒரு கலர் டோனாக வந்து கலர் டோன் ரீதியில் இன்ட்ரெஸ்ட் சொல்கிறாரு கதையை. ஸோ அதுவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அண்ட் நான் கம்போஸ் பண்ணும்போது கூட ஒரு கலர் சென்ஸ் பேஸ் பண்ணி தான் நான் கம்போஸ் பண்ணேன். கம்போசிஷனுக்கே கலர் டோன், ஏன்னா டேரக்டர் அப்படி கேட்டதுனால. என்ன மாதிரி மியூசிக் ஜர்னல்லாம் இதில் கொடுத்துருக்கீங்க? என்ன மாதிரி? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 சாங்ஸ், ஒரு தீமு, ஒரு ஆக்ஷன் பேக்டு ஒரு சாங், ஒரு காப்புக்கான ஒரு விஷயம், அண்ட் குற்றம் வந்து நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிரைம்ஸ் டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒரு சாங். அது வந்து மேக்கிங் வீடியோ, நாங்கள் வந்து அது மூவியோட மேக்கிங் வீடியோ அதை வச்சு தான் கட் பண்ணியிருக்கோம். ஒரு சோல்ஃபுல்லான ஒரு மெலடி, அதில் வந்து வயலின் யூசேஜ் அண்ட் கிட்டார்ஸ் யூசேஜ் நிறையா பண்ணி ஒரு டிப்பிக்கல் ஒரு காப்புக்கு ஒரு லவ் வந்தால் எப்படி இருக்குமோ, அவர் காப்புக்கு தெரிஞ்ச விஷயங்கள், துப்பாக்கி, சிறை, இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் விவேகா சார் வந்து எழுதியிருந்தார், லிரிக்ஸில் போட்டிருந்தார். அதுக்கப்புறம் இன்னொரு மெலடி ஒன்று, அது வந்து தொடுவானம்னு சொல்லிட்டு, அதுதான் வந்து கதையோட ஜிஸ்ட், கதையோட கரு, அதான் வந்து அந்த சாங். ஸோ இந்த கதைக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கீங்க த்ரூ அவுட். கண்டிப்பாக. ஸோ நீங்கள் எப்படி இருந்தது உங்களுக்கு கூட அறிவழகன் சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருந்தது? அவர் வந்து ஒரு பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு பர்சனு, பட் வெரி நைஸ் ஹியூமன் பீங் ஆல்சோ. அண்ட் அவர் வந்து எப்படின்னா உங்கள்கிட்ட வந்து உங்களை ப்ரெஷரைஸ் பண்ண மாட்டார், பட் உங்களோட பெஸ்ட்டு நீங்கள் கொடுத்துருவீங்க அவர் கூட ஒர்க் பண்ணும்போது. அந்த மாதிரியான ஒரு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை, நீங்கள் இதுதான் பண்ணணும் அப்படின்லாம் சொல்கிறாரா? அப்படி கிடையாது. இல்லை இந்த படத்துக்கு வந்து இதுதான் வேணும் எனக்கு அப்படின்னு சொன்னாரா, இல்லை ஹி கேவ் யூ ஃப்ரீடம்? அதாவது எடுத்தோடனே வந்து எனக்கு ஒன்றும் இல்லை, ஒரு காப்புக்கு ஒரு லவ் வந்தால் எப்படி ஃபீல் பண்ணுவார் அந்த காப்பு. தட் வாஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங். ஸோ அந்த ஜோனில் நீங்கள் யோசிங்களேன், சும்மா ஏதாவது ஒரு சாங் ஒன்று போட்டு காமிங்களேன் ஃபஸ்ட்டு அப்படி. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சாங் ஒன்று போட்டு காமிச்சேன், டியூன் அவருக்கு பிடிச்சிருந்தது. பட் அவர் என்ன சொன்னார்னா, இது நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் இதை ஸ்டைலிஷ் ஆக்கிடுங்க. ஏன்னா அவர் வந்து காக்கி ஷர்ட்லாம் போட மாட்டார். ஸோ இமீடியட்டாக எனக்கு அங்கே கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு ஸ்டைலிஷான ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு அப்போ வந்து சாங்கே மாறிடுச்சு கம்ப்ளீட்டாக. வைத்து கைது செய்யும் பெண்ணின் கண்ணிலே புரியாமல் மாட்டிக்கொண்டேனே, இடுப்புக்கு கீழே சூடும் இரக்கம் கூட இல்லை, இதயத்தில் காயம் கொண்டேனே, மிடுக்காக திருகின்ற என் திமிரை தின்றாளே, துடுக்காக உயிர் மேலே துப்பாக்கி வைத்தாளே. சார், உங்க ஒய்ஃப் பேசுறாங்க. சரி சார், கொஞ்சம் அட்வான்ஸா போயிட்டு. ஆகாயம் என்னை தீண்டிதே, பொறி வைத்து கைது செய்யும் பெண்ணின் கண்ணிலே புரியாமல் மாட்டிக்கொண்டேனே, இடுப்புக்கு கீழே சூடும் இரக்கம் கூட இல்லை, இதயத்தில் காயம் கண்டேனே. போட்டு நடந்தவனை சிறகுகள் பூட்டி பறக்க வைத்தாய், உடைகள் தைத்த நட்சத்திரம் உயர வைத்தாய், கொடிமரம் போல நின்றவனை உச்சி வெயில் உல்லாச செல்ஃபியா விட்டாய், இடி விழுந்தாலும் சிரித்தவனை இழக வைத்தாய், நீடமில்லாமல் சுழன்று வந்த நிரந்தரமாக அபகரித்தாய், கடமைக்கெல்லாம் விடுமுறைகள் போடவே என்னை பணித்தாய். படிகளை தாண்டி நீ நுழைய பரவசமாச்சு என் வீடு, நொடிகளும் கூட நழுவாமல் வாழுகிறேன், குடைப்பிடித்தூடும் உன்னருகே இடஒதுக்கீடு பெறுவதற்கு முயன்றிடும் நீர காற்றோடு மோதுகிறேன், கடலினில் சேர்ந்த நீலத்தை போ உறவுகளோடு கலந்து விட்டாய்,
கதைகளில் கேட்ட வாழ்க்கையை எனக்கு நீ காட்டிவிட்டாய். பொறி வைத்து கைது செய்யும் பெண்ணின் கண்ணிலே புரியாமல் மாட்டிக்கொண்டேனே. ஓகே, ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கூட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் குற்றம் 23 படத்தை பற்றி ஷேர் பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக் போயிட்டு வந்துருங்க. இது வரைக்கும் இந்த கேஸ்ல எந்த விதமான ரிப்போர்ட்டும் உங்கள்ட்ட இருந்து வரல. இப்போ என்ன பண்ண போறீங்க? இடுப்புக்கு கீழே சூடும் இரக்கம் கூடவில்லை, இதயத்தில் காயம் கண்டேன். முட்டிக்காக தான் சொல்லுவாங்க போலீஸார். அது கூட இல்லை, இவன் நேராக இதயத்தில் தான் சொல்கிறான். அந்த ஆஸ் எ பர்சன் இட் செல்ஃப் அவருக்கு வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. அது ஒரு கம்ப்ளீட் ஆக்டர்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சன்னா அருண் விஜய் சார் தான். அறிவழகனும் கேமராமேன் அவங்க 2 பேரும் ஒர்க் பண்ணுறது வந்து இந்த படத்தில் மணிரத்னமும் பிசி ஸ்ரீராமும் ஒர்க் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்து. உச்சி வெயில் உல்லாச செல்ஃபியா? ஓகே, இந்த மூவியே பார்த்தீங்கன்னா ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி. ஸோ இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க? நிறையா. ஏன்னா வந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் கூட. அதாவது ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சைலன்ஸ் வந்து ரொம்ப மைன்யூட்டாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜென்ரலாகவே நிறையா மியூசிக் டைரக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து சைலன்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலாக இந்த படத்தில் ஒரு 2-3 இடத்துல தான் வந்து சைலன்ஸே வரும். ஓகே, பீட் டு பீட் மியூசிக் இருக்கும், பட் ஷார்ட் டு ஷார்ட் மியூசிக் இருக்கும். இன்ஃபேக்ட் பேசிக்காக வந்து எப்படின்னா இப்போ அருண் விஜய் சார் வந்து தலையை சும்மா திருப்புறாருன்னா அதுக்கே இருக்கும் மியூசிக் இருக்கும். ஒரு பீட்டுக்கும் இருக்கணும், ஒரு ஷார்ட்டுக்குமே இருக்கும். ஸோ இது ஒரு புது விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எனக்கு. சார்கிட்ட இருந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். ஓகே ஓகே, சூப்பர். அண்ட் நீங்கள் வந்து ஒரு மியூசிக் டைரக்டராக சேலஞ்சிங்கான விஷயம் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதாவது இருக்கிறதுக்குள்ள கஷ்டமான விஷயம் வந்து இருக்கிறதுக்குள்ள சேலஞ்சிங்கான விஷயம் வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணி அது பிஸ்னஸ் ரீதியாகவும் ஒர்க் ஆகணும். அண்ட் அதே சமயத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு பாப்புலரான ஒரு சிங்கர் அது பாடி மக்கள்கிட்ட அது ரீச் ஆகும்போது இந்த 4 விஷயமும் சேர்ந்து நடந்தால் தான் நடக்க வைக்கிறது தான் பிகெஸ்ட் சேலஞ்ச் என்னை பொறுத்த வரைக்கும். சூப்பர். ஸோ இது எல்லாமே இந்த படத்தில் வந்துருச்சு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து அருண் விஜய் சார் கண்டிப்பாக கேட்டே வேணும். அவரு கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அவர் வந்து ஆக்சுவலி எனக்கு வந்து அவர் கூட இப்போ ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ரெஸ்பெக்ட் அவர் மேலே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா ஆஸ் எ பர்சன் இட் செல்ஃப் அவருக்கு வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. அது ஒரு கம்ப்ளீட் ஆக்டர்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சன்னா அருண் விஜய் சார் தான். ஏன்னா ஹி கேன் டான்ஸ், அவர் ஸ்டண்ட்ஸ் வந்து வேறு லெவலு, அவரோட பாடி ஃபிசிக் அவர் மெயின்டைன் பண்ணுறது ஒர்க் அவுட் பண்ணுறதுலாம் வேறு லெவலில் இருக்கா. அண்ட் இஸ் ஆல்வேஸ் யங். அண்ட் அவரோட என்ன சொல்கிறது ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் கூட ஃப்ரேமில் பார்க்கும்போதே உங்களுக்கு ஆஸ் அ மியூசிக் டைரக்டர் அவரோட ஒரு எமோஷனுக்கும் என்னால் ஈஸியாக வாசிக்க முடியுது. ஸோ அவ்வளோ இயல்பாக அவ்வளோ ஈஸியாக நடிச்சுட்டு போயிடுறாரு. ஸோ ரொம்ப அசால்ட்டாக நடிச்சுட்டு போயிடுறாரு அப்படிதானே? ரொம்ப அசால்ட். ஓகே ஓகே. ஸோ இப்போ நாங்கள் வந்து இந்த போஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவரோட அப்படி திரும்பி நிற்கிற போஸே வந்து அது பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நல்லாவே தெரியுது. அதுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் எடுத்தீங்க? ஆல்மோஸ்ட் ஃபுல் படத்துக்கு வந்து அப் அண்ட் டவுன் வந்து ஒரு சீனுக்கும் வந்து ஒரு 5-6 தடவை ரீவொர்க் பண்ணியிருக்கேன் நான். பட் இது அறிவழகன் சார் சொல்லி கிடையாது, அருண் விஜய் சார் சொல்லி கிடையாது, எனக்கே அந்த ஒரு இது பண்ணணும். ஏன்னா ஒருத்தவங்களை அழகாக காட்டணும்னா கண்டிப்பாக அவங்களோட பிஜிஎம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆமாம், அவங்க வந்து அவங்களோட எல்லாருமே வந்து அவங்களோட 110% போடும்போது நம்ம மட்டும் நம்மளோட 80% போட்டால் நல்லா இருக்காது கண்டிப்பாக. Happy and you know it, then you're specially
வரைக்கும் இந்த கேஸ்ல எந்த விதமான ரிப்போர்ட்டும் உங்கள்ட்ட இருந்து வரல. இப்போ என்ன பண்ண போறீங்க? மூணு பேரும் இறந்துருக்காங்க. அந்த பொண்ணு உடம்புல கூட இதே மெடிக்கல் கண்டன் தான் இருந்தது. பாடியை பார்த்த ஐ விட்னஸ் இவங்க தான். பேர் திண்டல், ஆனால் வாயை திறந்த சுனாமி சார். அசிஸ்டன்ட் கமிஷனர் வெற்றிமாறன். இப்போ எதுக்கு வந்திருக்கீங்க? கொலையை பார்த்ததுக்கா? இல்ல, அந்த கொலையவே நீங்க பண்ணிருக்கலாம்ல. கடைசி வரைக்கும் இந்த கேஸ் நீங்க முடிக்க கூடாது. ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்க கூடாது. உச்சி வெயில உல்லாச செல்ஃபியா? கல்ச்சர் சென்டிமெண்ட்ஸை வச்சு டாக்டர்ஸ்க்கு ஒரு பிஸ்னஸ்னா எனக்கும் ஒரு பிஸ்னஸ். நான் இப்போ பண்ண போகிறது ரெட் காலர் கிரைம். This is medical crime. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் எனக்கு இன்னும் கூட நல்ல மியூசிக் பண்ணணும், எனக்கு இந்த ஜேர்னலில் வேணும் அப்படின்னா நீங்கள் எந்த ஜேர்னல் சொல்லுவீங்க? இது வரைக்கும் நான் பண்ணாதது பார்த்தீங்கன்னா ஃபேண்டசி. ஃபேண்டசியான வேர்ல்ட். சூப்பர். நான் ஹாரர் பண்ணியிருக்கேன், பொலிட்டிக்கல் ட்ராமா பண்ணியிருக்கேன், ரொமான்ஸ் பண்ணியிருக்கேன். பட் பண்ணாதது பார்த்தீங்கன்னா சைஃபை கூட பண்ணிட்டேன். பட் ஃபேண்டசி நான் இன்னும் பண்ணது. ஃபேண்டசினா அப்போ கஷ்டமான மியூசிக். இந்த இடத்துல வந்து ஒரு மியூசிக் டைரக்டராக இந்த இடத்துல பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி ஒரு ஜேர்னல் சொல்லுவீங்க? இது வரைக்கும் பண்ணாதது தான் ஃபேண்டசி. இல்லை, நீங்கள் பண்ணதுலையும் சொல்லலாம். ஆக்சுவலி சேலஞ்சிங்கான ஒரு விஷயம்னா வந்து நான் ஆக்சுவலாக ஹாரர் வந்து கொஞ்சம் ஈஸின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹாரர் கஷ்டம். ஏன்னா வந்து என்னோட மியூசிக் ஸ்டைல்லேயே பிஜிஎம் ஸ்டைல்லேயே நான் சைலன்ஸ் நிறையா விட மாட்டேன். ஓகே. பட் ஹாரரை பொறுத்த வரைக்கும் சைலன்ஸ் நிறையா விடணும். ஏன்னா அப்போ தான் அந்த ஒரு ஜென்ரலாகவே ஒரு பில்டப் ஒன்று கொடுத்துட்டு ஒரு சைலன்ஸ் விட்டிங்கன்னா ஐயோ எதுவும் நடக்க போகுதுன்ற ஒரு ஃபீலிங் இருக்கும் ஹாரரில். அந்த விஷயம் அந்த இது நான் வந்து சங்கிலி புங்கிலி கதவு திறன்ற படத்தில் தான் நான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா அது ஒரு ஹாரர் மூவினால அந்த படத்தில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அண்ட் இதுக்கப்புறம் விஷால் சந்திரசேகர் சார் வந்து எந்த மாதிரி ஒரு ஜேர்னலுக்கெல்லாம் மியூசிக் கம்போஸ் பண்ணுவார் நாங்கள் எதிர்பார்க்கலாம்? அதாவது ரெண்டு விதமான ஜோன் இருக்குது எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு. ஒரு இது வந்து ஒரு கமர்ஷியலான ஒரு ஜோன். அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜனரஞ்சகமான ஒரு மியூசிக், ஆனால் புதுமையான மியூசிக். இன்னொன்று வந்து கதை ரீதியாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு மியூசிக். இப்போ குற்றம் 23 வந்து செகண்ட் டைப் ஆஃப் இது. கதை ரொம்ப ஸ்ட்ராங். ஆனால் அதே நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜில்ஜங் ஜக் பார்த்தீங்கன்னா அது புதுமையான ஒரு ஸ்டைலு, பட் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஸ்டைல். ஸோ அது இன்னொரு ஓவர் நைட்ல டாக் ஆஃப் தி டவுன் ஆயிட்டீங்க ஜில்ஜங் ஜக் படத்துக்கு அப்புறம். அது சத்தியமாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அந்த அளவுக்கு. ஏன்னா தேங்க்ஸ் டு அனிருத் அண்ட் விவேக் வேல்முருகன். ஏன்னா அவரோட லிரிக்ஸ் அந்த சுத்த குருவி தான் இன்னைக்கு எனக்கு ஒரு அடையாளம் கொடுத்துருக்கு. அண்ட் அனிருத்தோட வாய்ஸ் அதுதான் அந்த ரீச் கொடுத்தது. அண்ட் சல்மான் கான் சார் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ சூப்பர். அது வந்து ரொம்ப உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. ஷியோர் சார். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு மார்க் விஷால் சந்திரசேகர் சார்னா இந்த மார்க் இருக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி சொல்லுவீங்க? ஆக்சுவலி எனக்கு வந்து எந்த ஒரு இண்டிவிஜுவாலிட்டியும் நான் இது வரைக்கும் நான் தேடிக்கல. அப்படி கிரியேட் பண்ணணும்னா நீங்கள் அதாவது ஒரு விஷயம் நான் ஒரு சாங் கம்போஸ் பண்ணுறேன்னா அது நான் தான் பண்ணியிருக்கேன்றது தெரியக்கூடாது. அதுதான் என்னோட ஒரு இது. ஏன்னா இப்போ என் கண்ணுக்குள்ள ஒரு சிறுக்கின்றது ஒரு ஃபோக் மெலடி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெட் ரோடுன்றது ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஒரு மெலடி. ஆனால் பொறி வைத்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ஜென்ரலாக ஒரு கேட்டு பழகின ஒரு சவுண்ட் இருக்கும். ஆனால் அதுலேயே ஒரு சின்ன புதுமையான ஒரு வயலின் வருது அப்படின்னா அது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சவுண்டு. ஸோ எனக்குன்னு எந்த ஒரு இதுவுமே நான் வந்து இது வரைக்கும் யோசிச்சது கிடையாது. முகம் தெரியா உயிர் துடிக்க முகம் திருப்பி செல்வது குற்றம் தான். நண்பன் விழி கசிகையிலே உன்னழுவல் குற்றம் தான். முகம் தெரியா உயிர் துடிக்க முகம் திருப்பி செல்வது குற்றம் தான். நண்பன் விழி கசிகையிலே உன்னழுவல் குற்றம் தான். நீதிமன்றம் சொல்வது
கண் திறந்தால் கூட குற்றம் 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 தான் குற்றத்தின் தோழன் ஆசை குற்றத்தின் வாசல் கோபம் குற்றத்தின் பலனை பாவம் குற்றங்கள் வாழ்வின் சாபம் குற்றத்தின் வாசல் கோபம் குற்றத்தின் பலனை பாவம் குற்றங்கள் வாழ்வின் சாபம் பிரியா உயிர் துடிக்க முகம் திருப்பிச் செல்வது குற்றம் தான் நண்பன் பிடி கசிகையிலே உன் நழுவல் குற்றம் தான் மனிதனை ஏவி விட்டேதான் மனிதனை கொள்கிறானே மனிதன் ஏதுமற்று அழுவோர்க்கெல்லாம் இறைவன் தானே கூலி படைத்தானே குற்றத்தின் தோழன் ஆசை குற்றத்தின் வாசல் கோபம் குற்றத்தின் பலனை குற்றங்கள் வாழ்வின் சாபம் குற்றத்தின் தோழன் ஆசை குற்றத்தின் வாசல் கோபம் குற்றத்தின் பலனை பாவம் குற்றங்கள் வாழ்வின் சாபம் பிரியா உயிர் துடிக்க திரும்பிச் செல்வது குற்றம் தான் நண்பன் பிடி கசிகையிலே உன் நழுவல் குற்றம் தான் ஓகே இது வரைக்கும் இந்த கேஸ்ல எந்த விதமான ரிப்போர்ட்டும் உங்கள்ட்ட இருந்து வரல. இப்போ என்ன பண்ண போறீங்க? இடுப்புக்கு கீழே சூடும் இரக்கம் கூடவில்லை, இதயத்தில் காயம் கண்டேன். முட்டிக்காக தான் சொல்லுவாங்க போலீஸார். அது கூட இல்லை, இவன் நேராக இதயத்தில் தான் சொல்கிறான் அந்த ஆஸ் எ பர்சன் இட் செல்ஃப் அவருக்கு வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. அது ஒரு கம்ப்ளீட் ஆக்டர்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சன்னா அருண் விஜய் சார் தான். அறிவழகனும் கேமராமேன் அவங்க ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணுறது வந்து இந்த படத்தில் மணிரத்னமும் பிசி ஸ்ரீராமும் ஒர்க் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்து. உச்சி வெயில் உல்லாச செல்ஃபியா? நீங்க மியூசிக் கம்போஸ் பண்றீங்க, உங்களுக்கு மியூசிக்னா ஒரு லிரிக்ஸ் வேணும் நமக்கு. ஸோ அந்த வகையில் விவேகா வந்து இந்த படத்துக்கு லிரிக்ஸ் பண்ணியிருக்காரு. அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? பயங்கர சில்ட் அவுட்டான பர்சன், ரொம்ப ஹார்ட் டு ஹார்ட்டாக தான் பேசுவார் அவர். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட. அண்ட் பிஞ்சில பிஞ்சில சாங் ஒன்று பண்ணியிருந்தோம் சிம்பான்னு சொல்லிட்டு ஒரு படத்துக்கு. அது இட் காட் அ லாட் ஆஃப் நல்ல ரிவ்யூஸ் வந்தது அந்த சாங்க்கு. கௌதம் மேனன் சாருக்கு ரொம்ப பிடிக்கும். சிம்பு தான் பாடியிருந்தாரு. அவரே வந்து கால் பண்ணி ரொம்ப நல்லா இருக்கு, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 10-15 டைம்ஸ் கேட்குறேன் சாங் அப்படின்னு சொன்னார். அதுவே எனக்கு பெரிய ஒரு இது. அண்ட் அதுக்கு மெயினான ஆனதுக்கு மெயின் ரீசன்ஸ் வந்து அந்த வரிகள். அவரோட வேர்ட்ஸ் வந்து சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், கேட்சியாக இருக்கும் அண்ட் புரிஞ்சிடும் டக்குன்னு பாட்டு. ஓகே, அவருக்கு நீங்கள் எப்படி டைம் கொடுத்தீங்களா? இந்த மாதிரி லிரிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லை எனக்கு இந்த டைம்குள்ளே வேணும் அப்படின்னு ப்ரெஷர் பண்ணீங்களா? ஆக்சுவலாக என்னை விட வந்து அறிவழகன் சாரும் அவரும் வந்து ரொம்ப கனெக்டடாக இருந்தார். ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி அவருக்கு என்ன தெரியும், எனக்கு அவரை தெரியும். பட் விவேகா சாருக்கு வந்து எக்ஸாக்டாக ப்ரீஃப் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அறிவழகன் சார். ஸோ எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக லிரிக்ஸ் வந்துருச்சு டியூனுக்கு. அறிவழகன் சார் சொல்லிட்டு இதுதான் லிரிக்ஸ், இதுதான் நீங்கள் போட்ட டியூனுக்கு இதனால நான் பார்ப்பேன். டியூனுக்கு எனக்கு எங்கே அந்த செட் ஆகுது, ஏதோ ஒரு வார்த்தை 2 வார்த்தை மாற்றிக்கணும் அப்படின்னா நான் மாற்றிக்குவேன் சார் அப்படிங்க. மாற்றிக்குவேன், வெரி சிம்பிள், அவ்வளோதானே, சிம்பிள், சப்ப மேட்டர் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றவாரு. ஓகே, அண்ட் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சமீபத்தில் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது. வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட படம் ரிலீஸ் ஆகுது. அந்த வகையில் குற்றம் 23 அது எந்த வகையில் ரீச் ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது இது எப்படி சொல்லுவோம்னா, நம்ம ஒரு மெடிக்கல் கிரைம் ஆக்ஷன் த்ரில்லர்ன்ற விஷயத்தை வந்து சொல்கிறோம் அப்படின்னா வந்து ஆடியன்ஸ் வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் போவாங்க. அண்ட் ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இல்லையா? ஜென்ரலாகவே நம்ம எல்லாருமே படம் பார்க்க போகும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் போவோம். ஓகே, இந்த படத்தில் இந்த விஷயங்கள்லாம் இருக்கும், நம்ம ப்ரிப்பேர் ஆகிட்டு தான் போவோம். இந்த படத்துக்கு பொறுத்த வரைக்கும் ப்ரிப்பேர் ஆகிட்டு வராங்களோ இல்லையோ, படம் கண்டிப்பாக எல்லாருமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். கண்டிப்பாக பண்ணோம் சார், 200% பண்ணோன்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து எல்லாரும் கேட்குற கொஸ்டின் தான், எல்லா மியூசிக் டைரக்டரும் இப்போ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹீரோ ஆகிட்டே வராங்க. when can we see விஷால் சார்? சத்தியமாக அந்த மாதிரியான ஒரு ஐடியாவே கிடையாது, அந்த ஜோன்லேயே நான் யோசிச்சதே இல்லை. ஏன்னா ஆக்டிங்க்கும் நம்மளுக்கும் ரொம்ப தூரம். அண்ட் ஐ எம் பெட்டர் ஆஃப் பிஹைண்ட் தி சீன்ஸ்.
ஓகே, அதனால நீங்க பின்னாடி இருந்தே பண்ணிக்கிறீங்க. ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா யோசிச்சது இல்லை, ஏன்னா எல்லாருமே பண்றாங்க, நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டாக அதில் போகாமே இருந்துருவோமே அப்படின்னு ஒரு ஃபீலிங் தான் இருக்கு எனக்கு. ஸோ அந்த விதத்தில் மோஸ்ட்லி நோ. ஓகே, அப்கமிங் மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு நீங்க ஏதாவது மெசேஜ் சொல்லணுமா? ஒரே ஒரு விஷயந்தான், பேஷன், மியூசிக்ன்றது ஒரு பேஷன், அது வந்து ஒரு ஃபயர் மாதிரி. அது வந்து எக்காரணத்தை கொண்டும் அழியவே கூடாது. லைக் நம்ம ஒரு சின்ன வேலையாக இருந்துச்சு, என் வேலையை எப்படின்னு பார்க்கக்கூடாது. நம்ம அதாவது சின்ன வேலையாக இருந்தாலும் சரி, பெரிய வேலையாக இருந்தாலும் சரி, நம்மளோட 100% அதில் போட்டால் தான் நம்ம அதுலேருந்து ஏதாவது ரிட்டர்ன்ஸ் வரும், நம்மளுக்கு கற்றுக்க முடியும். அந்த விதத்தில் வந்து நான் இப்போ கூட நான் ஆக்சுவலாக ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு டைம் இருக்கும்போது பண்ணுறேன் மியூசிக். ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு என்ன பண்ணுறீங்க? சூப்பர் சார், தட் வாஸ் கிரேட் நியூஸ், சீரியஸ்லி. இது வரைக்கும் இந்த கேஸ்ல எந்த விதமான ரிப்போர்ட்டும் உங்கள்ட்ட இருந்து வரல. இப்போ என்ன பண்ண போறீங்க? மூணு பேர் இறந்துருக்காங்க. அந்த பொண்ணு உடம்புல கூட இதே மெடிக்கல் கண்டென்ட் தான் இருந்தது. பாடியை பார்த்த ஐ விட்னஸ் இவங்க தான். பேர் திண்டல், ஆனால் வாயை திறந்த சுனாமி சார். ஐம் அசிஸ்டன்ட் கமிஷனர் வெற்றிமாறன். இப்போ எதுக்கு வந்திருக்கீங்க? கொலையை பார்த்ததுக்கா? இல்ல, அந்த கொலையவே நீங்க பண்ணிருக்கலாம்ல. கடைசி வரைக்கும் இந்த கேஸ் நீங்க முடிக்க கூடாது. ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்க கூடாது. உச்சி வெயில உல்லாச செல்ஃபியா? கல்ச்சர் சென்டிமெண்ட்ஸை வச்சு டாக்டர்ஸ்க்கு ஒரு பிஸ்னஸ்னா எனக்கும் ஒரு பிஸ்னஸ். நான் இப்போ பண்ண போகிறது ரெட் காலர் கிரைம். This is medical crime. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ இந்த ப்ராஜெக்ட் மட்டும் இல்லை, அப்கமிங் எல்லா ப்ராஜெக்ட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணும்னு சொல்லிட்டு கேப்டன் சிவி சார்பாக வாழ்த்துறோம் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஸோ மச். என்ன வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம குற்றம் 23 படத்தோட டீம்லாம் பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இன்னும் கூட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் காத்துட்டு இருக்கு. அதுக்கு நீங்கள் நெக்ஸ்ட் வீக் வரையும் வெயிட் பண்ணோம். அன்டில் தென் இட்ஸ் டாடா பை ஃப்ரம் ஷர்மி.